அனைவருக்கும் வணக்கங்க. அர்ச்சனா மேடம் வந்து இன்னைக்கு திரைப்பட ரசிகர்கள் எல்லாம் தெய்வம்னு சொல்லிட்டீங்களே. உண்மைதானே சார்? உண்மைதான். உலக சினிமாவிலே ரசிகர்கள் தெய்வம்னு சொன்னது நீங்கள் தான். அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றி. அடுத்து வந்து இயக்குனர் வெற்றிமாறனை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு இந்த மாஸ்க் திரைப்படத்தை தம்பி விகர்ணன் இயக்கியிருக்காரு. எனக்கு விகர்ணன்னு பேர் கேட்டவுடனே முக்கியமாக என்னென்னா அந்த பேருக்கு தான் நான் வந்து தம்பியை பார்க்கணுன்னே நினச்சேன். ஏன்னா விகர்ணன் என்பவன் மகாபாரதத்தில் கௌரவருடைய சேர்ந்தவன், துரியோதனுடைய தம்பி. அவன் வந்து தர்மனை விட சிறந்தவனாக கிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பேரை, கௌரவர்கள் பேரை யாரா வச்சிருக்கிறது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப அந்த பேர் பிடிச்சது. ஏன்னா வந்து கௌரவர்கள் வில்லனாகவே காட்டுற ஒரு சமூகத்தில் அவனை வந்து அந்த பேரை வச்சது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அந்த குடும்பத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து உலக சினிமாவிலே வந்து எம்ஆர் ராதா மாதிரி ஒரு, அதாவது மதராஸ் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன், அந்த கேரக்டரை இது வரைக்கும் யாரும் ஃபில் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாத ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டரை ஒரு மாஸ்காக பயன்படுத்தினது வந்து தமிழ் சினிமாவுக்கு அவர் மிக பெருமை சேர்த்த ஒரு எம்ஆர் ராதாவை இதில் மீண்டும் கொண்டு வந்ததுக்கு வந்து அவருக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டும். அடுத்து இதில் வந்து தயாரிப்பாளராக இருக்கின்ற மேடம், ஹீரோயின் மேடம், அவங்க என்னன்னா எனக்கு சொல்கிற மாதிரி இன்னும் அவங்க ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா பானுமதி பேரை எடுத்துருவாங்க, நடிகை பானுமதி பேரை. ஏன்னா அவங்க வந்து பாடுறாங்க, அடுத்தது டப்பிங் பேசுகிறாங்க, அடுத்து வந்து நடிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ணி அடுத்தது வந்து ஒரு ஸ்டுடியோவும் கட்டிட்டாங்கன்னா அந்த பானுமதி இடத்துக்கு மேடம் வந்துடுவாங்க. அடுத்து இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வடச்சென்னையினுடைய சந்திரானுடைய எழுச்சியாக இருந்தது. சரி, ஆமாம், சந்திராவுடைய எழுச்சி இந்த படத்துலேயே வந்துடுச்சான்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த சந்திரா கேரக்டர் பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு ஒரு நடிகர்களுக்கு என்னென்னா ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர் கிடைக்கணும்ல. அதில் வந்து தம்பி விகர்ணன் இந்த படத்தில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு தயாரிப்பாளர்கிட்ட என்னுடைய அன்பு நண்பர் சொக்கப்பன், ஆனால் நான் சொக்கப்பன் தான் சொல்லுவேன் அவரை. நீங்கள் காலையில் 4:30 மணிக்கு வடபழனி முருகன் கோயில் கேட்டில் போய் நின்னீங்கன்னா ஒருத்தர் இருப்பார் அந்த கேட்டை பிடிச்சிக்கிட்டு. அவர் பேர் நீங்கள் சொக்கலிங்கன்னே கூப்பிட்டுடலாம். அவர் தான் சொக்கலிங்கம். 4:30 மணிக்கு ஏஞ்சி குளிச்சுட்டு டெய்லி இருப்பாருங்க அங்கே. நம்ம என்னைக்கா ஒரு நாள் போனோம்னா நம்மளுக்கு முன்னாடி அவர் இருக்காரு. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நண்பர். அவரை பற்றி நான் சொல்லணுன்னா, நான் வந்து 2000 வந்து 99 முகவரி படத்தில் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், அண்ணன் ராஜேந்திர மேனேஜர், ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பார். என்னுடைய தம்பிக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள். ஏன்னா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறோன்றதால என் தம்பி எங்கள் மாமா பண்ணி இது பண்ணிட்டோம். அப்போ வந்து அஜித் சார்கிட்ட எனக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு கூச்சமாக இருந்தது. நீ ஏன் கல்யாணம் பண்ணலன்னு அவர் கேட்டுருவார் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர் சக்கரவர்த்தி சார்கிட்டையும் நான் இன்விடேஷன் கொடுக்கல. ஏன்னா அவர் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். அவருக்கும் நான் கொடுக்கல, தஞ்சாவூரில் வேலை இருக்குன்ட்டு. ஆனால் சொக்கலிங்கத்துக்கிட்ட மட்டும் சொன்னேன் நான், இந்த மாதிரி என் தம்பி கல்யாணம். அந்த 99 நான் தஞ்சாவூருக்கு போகிறதுக்கு எனக்கு 500 ரூபா கொடுத்து அனுப்புதுன்னு சொக்கலிங்கம் இந்த ப்ரொடியூசர். அப்போ 99 500 பாருங்கள். அவர் மறந்துருக்கலாம், என்னால் மறக்க முடியாது. அந்த மாதிரி சொக்கலிங்கம் வந்து மிகச்சிறந்த ஒரு மனிதாபிமானி. இந்த படத்தின் மூலமாக அவர் மிகப்பெரிய ப்ரொடியூசராக வரணும். அது வெற்றி மூலமாக அது நடந்திருக்குன்றது என்னுடைய மகிழ்ச்சி. அடுத்து கவின் நான் வந்து ஒரே ஒரு நாள் தான் அவருடைய காம்பினேஷனில் நடித்தேன். அவரை பார்க்கும்போது கவிதை இருக்குல்ல, அது ஆண்பாலும் கிடையாது பெண்பாலும் கிடையாதுல்ல. ஒரு கவிதைக்கு ஆண்பால் இருந்தால் என்னவோ அதுதான் கவின் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் மரபு கவிதை, புது கவிதை கிடையாது. புது கவிதை ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கூடையும் அப்படி இப்படி இருக்கும். மரபு கவிதை ரொம்ப தனிமையாக இருக்கும், ரொம்ப புரியாமல் இருக்கும், அப்படி வருது. அதனால் அந்த கவினுக்கு எனக்கு வந்து டாடாவுக்கு பிறகு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கணும். ஸ்டார்லாம் வந்து மிகப்பெரிய பர்ஃபார்ம் பண்ணார் அவர். இந்த மாதிரியான ஒரு தனித்திறமை உள்ள
நடிகர்கள் தமிழ் சினிமாவுக்கு வரம். அப்படி ஒரு வரம் தான் கவின். அடுத்து வந்து ஜீவ பிரகாஷ், எங்களுக்கு விட தொடர்ந்து பயணிக்கிற ஒருத்தர். ஜீவ பிரகாஷ் வந்து ஒரு குழந்தை தொழிலாளியாக வந்து அரசிடம் தப்பிச்சவர். சிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வயசு குழந்தை பாடுறாங்க. உண்மையாலுமே என்ன பண்ணுவோம், ஒரு டீ கடையில் குழந்தை தொழிலாளி வேலை செஞ்சா கவர்மெண்ட்டுக்கு வேலை என்ன? தப்பிச்சு வந்து இன்னைக்கு 2 நேஷனல் அவார்டோட இருக்கிறவர். குறிப்பாக வந்து எங்கள் அசரன் ப்ரொடியூசர் ஐயா இருக்காங்க. அதில் உள்ள ஆர்ஆர்லாம் நான் அதில் நேஷனல் அவார்டு வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் அது கொஞ்சம் மிஸ் ஆகி ஆனால் வாங்கிட்டாப்புல, 2 அவார்டு வாங்கிட்டாப்புல. அடுத்தது எங்களுடைய ஐயா தானையா. அதாவது ஷாருக் கான் ஒரு தடவை சொன்னார், நீங்கள் நிறைய உதவி செய்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் அது ஏன் வெளியில் காட்ட மாட்டேறீங்க, யாருக்கு உதவி செய்கிறேன்னு காட்ட மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஷாருக் கான் சொன்னார், உதவி பெறுபவனுக்கும் தன்மானம் இருக்கிறதுன்னாரு. உதவி பெறுபவனுக்கு போட்டோவில் காட்டிட்டா அவனுக்கு தன்மானம் போயிடுச்சு இல்லைங்க. உதவி பெறுபவனுக்கும் தன்மானம் இருக்குன்னு மிகச்சிறந்த ஒரு வாசகத்தை ஷாருக் கான் சொன்னார். அப்படி ஒரு மிகச்சிறந்த உதவிகள்லாம் பண்ணுறவன் ஐயா தானையா. உண்மையாலுமே ஒரு வாழும் வள்ளல் தான். ஒரு தடவை ஒருத்தர் உதவி கேட்க வந்தார். எங்களெல்லாம் வெளில போக சொல்லிட்டார். அவர் உதவின்னு கேட்கலாம், ஒருத்தர் வரார். நாங்கள் உள்ளே இருந்தால் வெளில போக சொன்னார். நாங்கள் வெளியில் வந்துட்டோம். உள்ளே அவங்க பையனும் போனான். அப்புறம் சரின்ட்டு போயாச்சு. அவரு எனக்கு தெரியும். அப்புறம் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு காலேஜுக்கு ஃபீஸுக்காக உதவி கேட்டேன், அதுதான் அவங்கள வெளியில் போயிட்டு வந்து எனக்கு தந்தார். அது முக்கியம் கிடையாது. அந்த பையனும் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளில வந்துட்டான். உங்கள் பையன் வெளியில் வந்தாங்கன்னு கேட்டேன். உதவி கொடுத்துட்டு தானையா சொன்னாராம், நீ உதவி வாங்கும் போது உன் பையன் பார்க்கவே கூடாது, நீ உதவி கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை பார்க்க உன் பையனை. எங்கு உனக்கு சரிசமமான மரியாதை கிடைக்குதோ அந்த இடத்துக்கு உன் மகனை அழைச்சிருப்போம். நீ உதவி வாங்குறதெல்லாம் உன் பையன் பார்க்கக்கூடாதியா. என்ன பழக்கம் இது இல்லையா? இந்த உதவி வாங்குறத பார்த்து அவன் நல்லா படிப்பான், அதெல்லாம் வீட்டில் போய் சொல்லு, இந்த உதவி வாங்கி தான் இந்த பணத்தை கொடுங்க, நீ உதவி வாங்குவதே உன் பையன் பார்க்கக்கூடாதியா அப்படின்னு சொன்ன மாபெரும் மனிதன். என்னுடைய வாழ்க்கையில் அதை இனிமே அதை கடைபிடிக்கணும்னு இருக்கேன். உண்மையாலுமே சொல்கிறேன், நான் வெள்ளை சட்டை ஆரம்பித்து போட்டதுக்கு காரணமே அவர் தான். அந்த மனசோட வாழ வேண்டாம் ஒரு மனிதன்ட்டு. அப்படி உள்ள ஒரு மாபெரும் மனிதர், அவருக்கு நன்றி. அடுத்து வந்து விஜய் சேதுபதி. எந்த பால் போட்டாலும் அடிக்கிறதுக்கு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர் இருக்காருன்னா அவர் தான். ஹீரோ படங்களில் ஹீரோ நடிக்கலாம், இந்த படத்தில் ஹீரோவே நடிக்கக்கூடாதுன்னா ஹீரோவை நடிப்பார் அவர். ஏன்னா அவர் மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் மாதிரி ஒரு சிறந்த நடிகர் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சது இன்னொரு வரம். இன்னொன்று, கவினுக்கும் அவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி பெரிய இடத்துக்கு வர முடியும்ன்றத வாழும் வரலாறா 2 பேர் இருக்காங்க. அவருக்கு என்னுடைய நன்றி. மற்ற சேத்தன், நம்ம மூணார் ரமேஷ் இருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. வேற யாரையாவது விட்டுருந்தேன்னா அண்ணன், ஐயோ குருநாதர், ஆடி ராகேஸ்வரன் குருநாதர். அதாவது இந்த காக்கல ரோடு சார்ந்து ஒன்று இருக்குங்க, இன்னைக்கும் பாருங்க, அதை யாராலையும் தொட முடியாது. எங்க கேமரா போகுது, என்ன வருது, ஐயோ ஐயா தான் அதுக்கு ப்ரொடியூசர். அப்படி அதாவது எங்களுக்கு P60 கேமரா இருந்தால் அவங்க அசிஸ்டண்ட்லாம் வந்து கேமரா பண்ணுவாங்க. அவங்க இல்லாத நேரத்தில் ரவி கே சந்திரன் இல்லைன்னா இவர் தான் பண்ணுவார். ஏன்னா முகவரில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணோன்னா அடுத்த படம் வந்து சிட்டிசன், மேக்ஸிமம் அவர் தான் கேமரா பண்ணார். அண்ணன் ஆர்டி தான் பண்ணார் அந்த படத்துக்கு சிட்டிசன். இன்னொன்று, மாஸ்டர்ஸில் சில பேர் இருப்பாங்க, கேமரா மாஸ்டர்ஸு, அதில் அவர் ஒருத்தர். ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக இருக்கிற, வித்தியாசம் காட்டுகிற, உற்சாகமாக இருக்கிற, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஸ்டியூட்டில் படித்த மாதிரியே பேசுவார். அப்படி ஒரு மனசாலும் மிக உற்சாகமான ஒரு மனிதர். அவர் கூட நான் வேலை செஞ்சதுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். வேறு யாரையாவது விட்டுருந்தா பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிங்க. நன்றி, வணக்கம். இந்த மாஸ்க் மிகப்பெரிய ஹிட் ஆகட்டும். அப்போ மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். ரொம்ப பிளைண்டாக இந்த நார்மலாக நான் ரொம்ப ஆடியோ லான்ச் எதுவும் போனதில்லை, என்ன பேசுகிறதுனே ஐடியா இல்லை, அப்படியே ரேண்டமாக பேசுகிறதா தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ லான்ச் வந்து முக்கிய காரணம் என்னன்னா, சார் வந்து இந்த வெற்றி சார் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு,
நீங்கள் வந்து என் சம்மந்தமாக எதுவும் வர வேண்டாம், பட் ஒரே ஒரு படம் இருக்குது, அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு போட்டு கண்டிப்பாக வரணும்னு சொல்லி. மாஸ்க்கு எதுக்குன்னா அந்த மாஸ்கோட ஐடியா அப்போ பேசும்போது சொன்னார், இந்த படத்தில் இருக்கிற ஐடியாலாம் அப்படியே பேக் டு பேக் கவினும் சொல்லியிருக்காங்க. அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப குதர்க்கமாகவே இருக்குது. இது அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்றதே தெரியல சார், நீங்கள் எப்படி இந்த படம், அதனால தான் உங்களை கூப்பிட்டு ஆடியோ லான்ச்சு அப்போ தான் சொன்னார். அதோட இந்த மாதிரிலாம் ரொம்ப விபரீதமாக யோசிச்சது யார் அப்படின்னா விக்ரன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர். அப்போ தான் சொன்னான், கவின் தான் சொன்னான், ஆனால் ஆளே கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்காம அப்படின்னு சொல்லி. இல்லை இதை யோசித்ததோட மூஞ்ச பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வெற்றி சார் ஆஃபீஸ் போகும்போது தான் பார்த்தேன். இவன் வந்தால் பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகுது, எல்லா கிரைமும் டோட்டலாக பார்த்து நான் சொன்னேன், இதை அப்படியே எடுக்க முடியாது சார். எப்படி சார்னா, இல்லை சிலதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எடுக்கணும், இவன் சொல்கிறதே இவ்வளோ இருக்குது, இவன் நிறைய சொன்னால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா. விக்ரன் இந்த மாதிரி பயங்கரமாக யோசித்ததே ஒரு பெரிய விஷயம். அதை சொல்லி இவ்வளோ பெரிய டைரக்டரை ஏமாத்துறது அதோட பெரிய விஷயம். அதுதான் நான் எதிர்பார்க்கல. பட் ஆனால் அது அப்படி இப்படி இப்போது கொஞ்சம் நடுவில் எல்லாருக்குமான படமாக மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, உனக்கு அதில் ஒரு கஷ்டம் இருக்குல்ல. ஓகே, அப்புறம் நிறைய இந்த படத்தை பற்றி நானும் கவினும் டிஸ்கஸ் பண்ணுவான். அப்பப்போ சொல்லுவான் படத்தை பற்றி. சொல்லும் போது எல்லாமே வந்து நான் அவன்கிட்ட சொன்னது ஒன்று தான், எனக்கு இந்த படத்தை சம்மந்தமாக நான் கேட்டது பார்த்தது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப புதுசாக இருந்தது. எதுவுமே ரெகுலராக இந்த ஃபார்மேட்டு அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஆஃப் பீட்டான ஒரு ஃபிலிமு. பட் அந்த படத்தில் வந்து ஒரு நிறையா அந்த ஒரு டார்க் காமெடிக்கான ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் அதை ரொம்ப நல்லாவும் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. அது சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்கு, எதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் நமக்கு தோணலை அப்படின்னு இருக்கு. பட் அப்புறம் யோசிச்சு பார்த்தா தோணாமல் இருக்கிறதும் சம்டைம்ஸ் நல்லதுதான்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப ஒயில்டாக யோசிச்சிருக்கான், பட் அது எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அதனால் வந்து இது எப்படி எனக்கு நான் அங்கங்கே கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் பார்த்துருக்கேன், பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் வந்து வெற்றி சார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்கிறது, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில சார், ஏன்னா எதாவது சொல்லி அது வேறு மாதிரி ஆகிடும். ஏன்னா கொஞ்சம் இப்போது ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோன் நார்மலாக ஒரு ப்ரொடியூஸ் பண்ணார்னா அதுக்குள்ளே வந்து சோஷியலி கன்சர்ன்டு ஃபிலிம்ஸ் தான் நிறையா இருக்கும், அது அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்துலேயும் அது எட்ஜி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதோட கொஞ்சம் ரொம்ப நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது இந்த படம். ஒருவேளை அதை கூப்பிட்டுட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்பாரு. எனக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது சார், பட் இது கவினோட ஹீரோ கேரக்டரைசேஷன் கூட ரொம்ப கிரேவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் இவர் தான் அந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த கிரேலாம் ஆக்சுவலாக அவன் பேச்சை கேட்டிருந்தா டோட்டலாகவே வந்து விக்ரன் வந்து கவினை எப்படின்னா கவினோட ஹேட்டராக இருந்து படம் ஒரு கதை படம் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருந்தது. இது டேய் இவன் யாருன்னு நல்லா விசாரிச்சுக்கோ, உனக்கு முன்னால் யாராவது வேண்டாதவன் யாராவது இருக்கானான்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் அதே கதையை தேர்ட் டைம் கேட்கும்போது சார் வந்து அந்த இதெல்லாம் கட் பண்ணி பக்காவாக பண்ணியிருந்தாரு. ஸோ என்னென்னா, அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், ஆண்ட்ரியா மேடம் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பிளாக் இருக்கும், எல்லாருமே கெட்டவங்க தான் அவன் சொன்னதாக சொன்னாங்க. அவன் எல்லாமே டெய்லி ஏஞ்சி கண்ணாடி நிறையா பார்ப்பான் போல இருக்கு. அந்த மாதிரி ஆக்சுவலி எல்லா கேரக்டரும் அப்படி இருக்கு. பட் என்னென்னா அதோட அந்த படத்தில் இருக்க புதுசும் அதுதான் அதில் வந்து எனக்கு பிடிச்சதும் அதான். ஏன்னா நம்ம ஒரு படம்னா இவன் நல்லவன் கெட்டவன் இல்லாமல் அவன் எல்லாருமே ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் மூஞ்சிலே அடிச்சிருக்கான் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படம். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து ஜிவி இருக்கும்போது அவரோட மியூசிக்கு ப்ளஸ் ஆர்டி சார் இருக்கார். இவங்க இப்போ இந்த படத்தோட நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு கவின் நடித்து வந்த படங்களில் இப்போ ரீசெண்டாக டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டாக இருக்கிற ஃபிலிம் வந்து இந்த படம் தான் என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் கவினோட லுக் அண்ட் எவ்ரிதிங்கும் ரொம்ப சாலிடாக இருக்குது. இன்னொரு விஷயம் கவின் பற்றி சொல்லணுன்னா, ஒரு படம் வந்து ரொம்ப கமர்ஷியலாக இது ஓடுமா ஓடாதான்றதை தாண்டி இதில் புதுசாக என்ன இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும், கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக இருந்தாலுமே அதை தைரியமாக நம்பி உள்ளே போகிறது, அடி வாங்கினாலும் வாங்கிறது, சட்டை முதுகில் எனக்கு இப்போ அவுத்து பார்த்தா நிறைய காயம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வலிக்கு மருந்து போட்டு நமக்கும் அப்படியே கையாறிடும் அந்த மாதிரி. பட் ஆனால் என்னென்னா இது இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மேலே கீழே போயிட்டு வந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன், கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்காக பார்க்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போக மேபி ஆஃப்டர் ஒரு 5-10 இயர்ஸ் வந்து ரொம்ப ஒரு சாலிடான பொசிஷன் வந்து சினிமாவில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிலிம் பை ஃபிலிம் வந்து அவனோட ஆக்டிங்காக இருக்கட்டும் ப்ளஸ் அந்த ஒரு கதைக்குள்ளே இருக்கிற ஒரு கிராஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற மெச்சூரிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. மேபி இன்றைக்கி எப்படி வேணால் டெசிஷன்ஸ் போன படங்கள் அதுக்கு முன்னாடிலாம் மாறலாம். பட் ஆன் லாங் ரன் வந்து ரொம்ப லாங் வே டு கோ கவின். ஆல் த பெஸ்ட். அண்ட்
ஆண்ட்ரியா மேம் அஃப்கோர்ஸ் வந்து ரொம்ப எல்லாமே சேலஞ்சிங் கேரக்டர் எடுத்து பண்ணுறீங்க. இதுலேயும் பயங்கரமான சேலஞ்ச் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் டு யூ அண்ட் சார், தானு சார், கதிரேசன் சார், எல்லாருக்கும் நன்றி. ரெட்டினோட போர்ஷன் மட்டும் நான் ஒரு 2-3 சீன் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது ரெட்டின். ஆக்சுவலாக நீங்கள் வந்து நடிக்கும்போது சில படத்தில் கொஞ்சம் நீங்களாகவே எதாவது பண்ணுவீங்கல்ல க்ரியேட்டிவாக, அந்த மாதிரி பண்ணி அப்பப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்போம், யோ ஏன் இப்படி பண்ணுற நீ ஒன்னா? இல்லை எனக்கு அந்த டைமில் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப கண்ட்ரோல்டாக, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப நல்லா நடிக்க வச்சுருந்தாங்க. அந்த சீனை வந்து நான் எத்தனை வாட்டி பார்க்கும்போது எனக்கு அதே மாதிரி சிரிப்பு வந்துகிட்டே இருக்குது. அதனால் இதுக்கு அவள் இந்த படம் வச்சு இன்னும் ஒரு 3-4 படம் வந்துடும். அதோட அந்த 2-3 பேர் போட்டு தள்ளிட்டு திருப்பி இன்னொரு படம் அப்படியே போயிட்டுருக்கு. எனிவே ஆல் த பெஸ்ட். ஒரு டீமாக வந்து இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ ஆல் த பெஸ்ட் ஒரு டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். விஜய் சேதுபதி சார், வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெல்சன் சார், ஒரு ஃபியூ क्वेश्चंस உங்களையும். அர்ச்சனா, நல்லா இருக்கீங்களா? நீங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், நான் நீங்கள் வழக்கம் போல் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. நான் கவின் கிட்ட கேட்டேன், ஏன்னா நான் டாக்டரில் இவங்களோட ஒர்க் பண்ணும்போது நான் எதுவுமே சொல்லாமல் சீன் பேப்பர் மட்டும் கொடுத்துட்டு நான் வந்து சைலண்ட்டாக இருந்தது. இவங்க கிட்ட மட்டும், மீது எல்லாருக்கிட்டையும் போய் இப்படி பண்ணுங்க ஏதாவது நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். இவங்களுக்கு தான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ அவ்வளோ சீசண்டாக நடிக்கிறாங்க. எனக்கு நான் தான் இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணோம், நல்லா உங்களை சினிமாவில் நிறைய யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பட் அதனால கம்மியாக தானே கேட்பீங்க? இல்லை சார், இப்போ கொஞ்சம் அதிகமாகவே கேட்பேன். ஹாப்பி ஆகிட்டேன்ல அந்த வகையில் சார். மாஸ்க் படத்தோட பேர். இப்போ உங்கள் கையில் ஒரு மாஸ்க் இருக்குது சார். இந்த மாஸ்க் போட்ட உடனே இந்த நபராக இருக்கிறதுல அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு ஒன்று சொல்ல போறீங்க சார். முதல்ல ஜிவி சார் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் சார். என்ன சார், ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே? ரெட்டின்லாம் நீங்கள் ஒன்று கேட்டால் அவர் ஒன்று பேசிட்டு போயிடுவார். அது ஏன்னா அது செட் ஆயிடுச்சு. ஜிவி சாரோடைய மாஸ்க் போட்டுட்டீங்க சார். அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்? ஜிவி சாரோட அட்வான்டேஜ் என்னென்னா வேலை எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா எல்லாத்துக்கும் அதை டெலிவர் பண்ணிட்டேங்க. அஸ் எ ஹீரோவாகவும் சரி, மியூசிக்காகவும் சரி. இப்போ நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 படம் நடிக்கிறோம், 2 படம் மியூசிக் போடுறோன்னா பண்ணலாம். அவர் பண்ணுற நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல. ஆனால் ஆக்டராகவும் சரி, மியூசிக் டைரக்டராகவும் சரி, அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக டெலிவர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து அதுக்கான ஒரு எஃபர்ட் இல்லாமல் அந்த இடம் அது பண்ணவே முடியாது. நான் கூட நிறைய பேர்கிட்ட பார்க்கும்போது கேட்டிருக்கேன், அவர் எப்படி இவ்வளோ படம் நடிக்கிறாரு, இவ்வளோ படம் மியூசிக் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா படம், இப்போ நான் ரீசெண்டாக அமரன்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. ஸோ அப்போ ராஜ்குமார்கிட்டையும் கேட்டேன், எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு. ஸோ அந்த டெலிவரி கொடுக்கறதோட எஃபர்ட் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ வேலை பார்க்குறது தான் அதோட டிஸ்அட்வான்டேஜ். சூப்பர் சார். ஓகே சார், இது வந்து நீங்க அவர் பெர்செப்ஷன் சொல்றீங்க, நீங்க மாறிட்டீங்க ஜிவி சார், அந்த மாதிரி கேக்குறேன் நானு. அடுத்தது வெற்றிமாறன் சார். அவர் இருக்கிற பேரை கெடுக்கணும் அந்த மாதிரி. சரி சார், அப்ப இப்படி போயிடலாம் சார். இல்ல வெற்றிமாறன் சாரா நீங்க மாறிடுறீங்க. அட்வான்டேஜ். சரி சார், வெற்றிமாறன் சாரா இருக்கிறது அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? வெற்றிமாறன் சாரா இருக்கிறது ஒண்ணு, நான் பார்த்திருக்கேன் அவர்கிட்ட. அவர் பேசுற கண்டென்ட்டை பார்த்து 2 பேரும் சிரிச்சு பேசிட்டே இருப்போம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் ஏதோ சோகத்தை சொல்லிட்டு இருக்காருன்னு. என்னன்னா இப்படி ஒரு கேரக்டர் நான் மீட் பண்ணதே இல்லை. அவர் வந்து சந்தோஷமாவே பேசுற 2 பேருக்கு. நேற்று கூட அப்படியே ஜாலியாக, சார் இப்போ நீங்கள் சொல்கிறது ஏதோ கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியுதே சார் அப்படி. ஆமாம் சார், அப்படிதான் போயிட்டு இருக்கு நம்ம லைஃப். அடப்பாவி, இதுக்கே இப்படி இருக்கா அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து அவர் ஆச்சரியம். ஃபர்ஸ்ட்லேருந்து நான் பார்க்கும்போதே வெளியில் பார்க்குறது தான் சீரியஸாக இருக்க மாதிரி தெரியுது. நானும் அப்படி தான் நினச்சேன். உள்ளே போனால் அவர் ரொம்ப சீரியஸான பிரச்சனையவே ரொம்ப ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பார். எப்போவுமே சீரியஸாக ஃபேஸ் வச்சு ரொம்ப பேசுகிறதே கம்மி தான். அவர் படம் தான் ரொம்ப டெட்லியாக இருக்கும். அதை பார்த்து டிசைட் பண்ணுறோம். பட் ஆளாக அவர் அப்படியே டோட்டலாக வேறு. And the disadvantage of being வெற்றி சார்? டிஸ்அட்வான்டேஜா? அவரை மாதிரி யாருன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு தெரியலையே. இது பதில் சொல்லாமல் இருக்கிறதா கரெக்ட். ஓகே சார். விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி அட்வான்டேஜ் என்னன்னா, ரொம்ப அவருக்கு அது சார் வந்து நான் பார்க்குற வரைக்கும் அவருக்கு வந்து ஆக்டிங் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட். இப்போ நான் நாளைக்கு நம்ம ஆக்டர் ஆகணும், நான் ரொம்ப வேற ஆங்கிள் தப்பாக பேசிட்டு இருக்கணும். இல்லை பரவாயில்ல சார், ஏதோ ஒன்று சார். நீங்கள் இயக்குனர் சார், நீங்கள் எப்படி பேசினாலும் ஓகே தான். இல்லை சார், அவர் அதுதான் டிமாண்ட் ரொம்ப. அவருக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, ஆக்டராக இருந்ததுன்னா அவருக்கு ரொம்ப ஸ்கில் வந்து அப்படி லெஃப்ட் ஹேண்டில் வருது. அது ஒரு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வர மாதிரி தான் இருக்குது எப்போவுமே. வந்து ஒரு ஆக்டர் இப்போது சொல்கிறேன், இப்போ கவின் எடுத்துக்கணும், இப்போ ஒரு நடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும்ல. ஹோம்ஒர்க் இருக்குது, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும்னு. பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்றைக்குமே அப்படி தோணுதில்லை. அவர் வந்து சார் இப்படி திருப்பினா இப்படி நடிப்பார், அப்படி திருப்பினா நார்மலாக இருப்பார்ன்ற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த கிராஃப்ட், அவர் கிராஃப்ட் மேலே இருக்க கண்ட்ரோல் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக நான் அவருக்கு பார்க்குறேன். நான் மாறுறதை பற்றி நான் யோசிச்சது. ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் கேட்கல. இப்போ நீங்கள் கவினா மாறிடுறீங்க சார், என்ன சார் அட்வான்டேஜ்?
கவினா மாதிரினா ஜாலி, நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. சரி சார், 2 சொல்லுங்க அப்போ. இல்லை, ஒரு மாதிரி ஒரு கிளாமரான பையன். அதுக்கு மேலே சொன்னால் அவனும் மாட்டிப்பான், நானும் மாட்டிப்பேன். ஓகே சார், அது அட்வான்டேஜ். ஆண்ட்ரியா மேம் மாறினா? ஆண்ட்ரியா மேம் இருந்தால் வந்து அட்வான்டேஜ் வந்து அவங்க பாட்டு, எனக்கு அவங்க பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் அப்படி இப்படி முன்ன பின்ன ஏதாவது எங்கேயாவது ஒரு சண்டை வர மாதிரி இருந்தால் கூட பாடினா கூட ஒரு நார்மலாகிடும். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சார்? டிஸ்அட்வான்டேஜ் எது இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்லை, ஜென்யூனாகவே தெரியல. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சார். விக்ரன்னா? ஆமாம் சார். மேடம், ஃபுல்லாகவே டிஸ்அட்வான்டேஜ் தான். நான் விக்ரன்னு சொல்லி உள்ளே போனாலே டேய் காலை பின்னாடி விடானுவாங்க. ஏன்னா அவன் இந்த ஆக்சுவல் ஒரிஜினல் கதையில் அவன் யோசிச்சிருந்த சீக்வன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் கேட்டேன். இதை கேட்டு தர்மடி வாங்க போகிறது கவினா, வெற்றி சாரா, இல்லை இவனா? கன்ஃபார்மாக அவன் ஓட்டிடுவான் ஃபஸ்ட்டு. அவன் அந்த அடிக்க வரும்போதே க்ரௌடோட மெர்ஜ் ஆகிடுவான். அதுக்கான எல்லா பாடி லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அதை யோசிச்சுட்டு அதை உஷாராக ஒரு வெற்றி சார் வந்து அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இது பண்ணிட்டாரு. தம்பி, இதெல்லாம் எடுத்தால் யாருமே இருக்க முடியாது சொல்லி சிலது கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. Super sir. Thank you so much, Nelson sir, for being with us, and absolute honor to have you with us. Thank you so much. All the best everyone. I was just rehearsing my speech and suddenly called me. um, this is a very, very special day. Iniki rumma special day. I have waited for this day for almost 2 years, and it's happening. It still feels like a dream to be standing here in front of our Namma Vetri sir and all the cast and crew. I am extremely happy for all of us that all the hard work, all the sleepless nights, all the efforts that we have put into this film, it's finally happening. In few days you'll all get to see the film. So it's truly, truly special. I was waiting for the guests to arrive, but I think they're going to come in sometime. I'm looking forward to meet Namma Sethupathi sir. Big fan of him. I wanted to thank Vetri sir for supporting the film and being the guiding force throughout this journey. Thank you so much, sir. I have been your fan. I have been biggest fan of your work, and it's truly, truly special to be associated with you. I am a even more bigger fan of yours for the kind of person that you are. Thank you so much, sir. Thank you. And I want to thank, sorry, I forgot to mention media, press, everyone for coming, taking out time and giving your good energy to us. Without your support, we are nothing. And if you support us like this, artists like me, we feel encouraged to tell more stories, more good stories. So thank you so much. I want to thank my director, Vicky. Where is Vicky? Vicky. Thank you so much for believing in me with Rati. It's a very, very special role for me, and I am so fortunate that I got to play Rati. I got to live her through your vision. It's truly, truly special for me, and I wish all the luck to you, all your hard work and efforts that you've put into this film. It should all be worth it, and you go places and you make more wonderful films ahead. And my co-star Kavin, you've been great co-actor. You've been very dedicated, very focused on set, and it really, really helped me perform better. And thank you so much for being the sweetest co-star. Andrea and me worked on one Telugu film. Modala Telugu screen la, ipo Tamil screen la. So it's very, very exciting that we are sharing this screen space again. We couldn't be together in any scene in this film, but I'm very happy that I'm part of your production, and many congratulations. I hope you produce more great films ahead, and wish you all the success. And our man of the day, Chukkalingam sir, where are you?
I can't see him. Is he here? No. So I want to thank you, sir, for all the burden that you have taken on your shoulder and carried this film this far. I just wish all the luck to you, all the success to you. I hope you continue to make great cinema and you continue to create some really solid content for all the creators. G.V. Prakash sir, thank you. Thank you for giving me my first ever dance number. This is the first time in my 7 years of career I'm dancing on screen and it's only because of you. Thank you. Enoda full, beautiful, jolly songs for giving me. I was thinking that I'll speak few lines in Tamil, but it was so sudden, I'm forgetting Sorry, everything. madam. Next time நான் first email அனுப்பிச்சிட்டு அப்புறம் உங்களை கூப்பிடுறேன் madam. Don't call me first one to Promise speak. next event. Next time, give me little time. I'll give you, I to promise rehearse you. again. And our DOP sir, RD sir, thank you so much for giving us fantastic visuals. And you are the sweetest person on set. You have uplifted me. You have said some really great things which encouraged me to do better, and thank you for all of us to look amazing and especially for making me look beautiful. I felt beautiful. I hope I'm not forgetting anyone. To the entire cast and crew as a master. Thank you for choreographing my first ever dance number. You and your team, thank you so much. I hope I didn't trouble you. I tried to match up to your expectations and I hope I did well. Thank you, sir. To cast and crew, big shout out. I really hope all the hard work, all the love that we have poured into this project, it is received and perceived well with the audience. They love us, they accept us, and yeah, thank you so much. Rom Nandri. I really hope I'm not forgetting anyone's name, but if at all by mistake, please know that you all are in my heart, and thank you. 21st cinema theatre, 21st November theatre la Pakanam. Thank you. Rom Nandri. Thank you so much. Thank you. We have a couple of requests. இங்க அப்படியே ஸ்பீச் முடிச்சிட்டு போக முடியாது. ஒரு couple of requests. ஒரு பாட்டு எங்களுக்காக பாடிடுங்களே ப்ளீஸ். ஒரு 4 வரிகள். Will you help me please? Certainly. You don't know what an amazing singer I am. Please. Thank you ladies and gentlemen. Yes. So I'll sing Kannamuli. Sorry GV sir, I'll just try. Okay. Next sir அது. Kannamuli kakamulla ಪುರುವರೆಂದು ಕುರುವಾನೆಲ್ಲ ಏರಾಂದ ಪೋಲ ಏನು ರಾತ್ರಿ ವೇಳ ಏ ಸೊಪ್ಪನೆ ವಾರೆ ಏನು ಒಂದು ಬಲಿ ಚೋತಾರೆ ತಲೆ அதான் மேடம். தலுக்க நோ ஐ வாண்ட் டு சிங் மோர். You want to sing more? ஆனா இவங்க மனதைரியத்துக்காகவே நல்லா கை தட்டுங்க. Come on guys. இதே பாட்டுக்கு அவங்க டான்ஸ் ஆட போறாங்க. My favorite line, தலகாலே புரியலையே ஒன்னு பாசே தெரியலையே. சத்தியமா மேடம், தலைக்காது புரியல, உன் பாசை எங்க யாருக்கும் தெரியல. சத்தியமா அப்படிதான் இருந்துச்சு. ஒரு பெரிய கைதல் அவங்களுக்காக, அந்த எஃபர்ட்டுக்காகவே ஒரு சூப்பரான கைதல் கொடுத்துடலாம். பேபிமா வேற மாதிரிமா நீங்க. இப்போ எங்களுக்காக ஒரு ஃபேவர், இதே பாட்டு நாங்க பாடிக்கிறோம். ஜிவி சார் ஆல்ரெடி அந்த ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காரு நமக்காக. அதை நாங்கள் போடுறோம், நீங்கள் எங்களுக்காக ஆடுங்க. ஓகே ஓகேங்களா? ஓகே. Call sir also on the stage. He'll sing and I'll dance. Song will dance. Song will dance? Yes. Okay. You want me to call Kavin? I'll call Kavin. Yes. Yes. Little. நானா கேட்டு இந்த பாப்பா தான். Andrea should dance. I think she is a very good performer. என் வேலை இந்த புள்ள எவ்வளவு அழகா பாத்துச்சு பாத்தீங்களா? Someone should do one step with me. Little. தெரியல. Kavin is such a good dancer. Kavin is such a good dancer. He dominated me. Now he's not accepting. He's recalling what he should speak. I'll teach you. Come. You dance, no, honey. You finish. Okay. At least Azhar Master should come and. Azhar Master, absolutely, guys.
தட் இஸ் சூப்பர் மாஸ்டர் கோத்து விட்ட அந்த நல்ல உள்ளத்துக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ so much. And no I just want to thank you, give you a very very warm welcome to the Tamil industry. May you have some fabulous films, may you have some great energy here, and only wishing you a lot of love. உங்களுக்காக மீண்டும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். Raj Ruhani Sharma. Thank you darling, thank you very much.